என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். பொது தேர்தலினுடைய பரபரப்பு ஆரவாரமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனவே இன்றைக்கு உங்களை எல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கிய சிந்தனை சிதறல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருவிளையாடல்னு ஒரு சினிமா. அந்த படத்தில் சிவபெருமானும் தருமிங்கிற ஒரு புலவரும் ஒரு உரையாடல் இருக்கும். அது வினாடி வினா மாதிரி இருக்கும். அதாவது தருமி புலவர் கேள்வி கேட்பார், அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்லுவார். அதாவது பிரிக்க முடியாதது என்னவோ என்றால் தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடியது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வெள்ளுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான் என்பது போல அந்த உரையாடல் தொடரும். இதில் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் என்று அந்த உரையாடலில் இடையில் வரும். அது என்ன சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும்? புலவர்கள் எல்லாம் வறுமையில் வாடினார்களா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர்லாம் வறுமையில் இல்லை, நக்கீரன் வறுமையில் இல்லை, கபிலர் வறுமையில் இல்லை, கம்பர் வறுமையில் இல்லை, ஒட்டக்கூத்தர் வறுமையில் இல்லை, இன்னும் பல புலவர்கள் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் உண்மை நிலை என்னென்றால், சங்க காலத்திலே மிக பெரும்பான்மையான புலவர்கள் தங்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்பது கூட இல்லாமல் வறுமையில்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே மற்றவர்களை பார்த்து தனவந்தர்களையோ அல்லது வள்ளல்களையோ அரசர்களையோ புகழ்ந்து பாடி பரிசுகள் பெற்று அதன் மூலமாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அத்தகைய ஒரு நிகழ்வை சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பாடலைத்தான் ஒரு 7-8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பாடல். அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க பட்டீஸ்வரத்தினுடைய ஒரு பகுதியான சக்தி முற்றம்ங்கிற ஊரில் வாழ்ந்த ஒரு புலவர். அவர் பெயர் கூட யாருக்கும் தெரியாது. அதனால் அவரையே சொல்வதே சக்தி முற்ற புலவர் என்று தான் சொல்லுவாங்க. அந்த புலவர் சோழன் மன்னனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற அந்த ஊரில் இருந்த அந்த புலவர் மிகவும் வறுமையில் வாடினார். அதனால் என்ன சொன்னார், தன்னுடைய மனைவி கிட்ட, நான் இந்த மாதிரி பாண்டிய நாட்டுக்கு சென்று மாறன் வழுதி அந்த அரசன் புலவர்களுக்கு மிகவும் கௌரவம் கொடுக்குறாரு, நிறைய பரிசல்கள்லாம் கொடுக்குறதா கேள்விப்படுறேன். அதனால் நான் போய் அவரை பாடி பரிசில் பெற்று வருகிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கவலைப்படாமல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை விட்டு அவர் கூடல் மாநகருக்கு செல்கிறார். அங்கே போய் என்ன செய்கிறார், ஊர் புதுசு, இவரை யாருக்கும் தெரியாது, தங்குவதற்கு இடமில்லை, ஏதோ கிடைச்ச ஒரு இடத்துல ஒண்டிக்கிட்டார். உடனே அரசனை பார்க்க முடியல. ஏன்னா அரசனை பார்க்கறதுங்கிறது பாண்டிய அரசுங்கிறது மிகப்பெரிய அரசு. மன்னனுடைய சக்திக்கொண்டு நிறைய கட்டுக்கால்களை தாண்டி தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் உடனே பார்க்க முடியாதனால ஏதோ கிடைச்ச ஒரு இடத்துல ஒண்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த காலமும் பயங்கரமான குளிர்காலம், வாடை காற்று வீசுது. இவருக்கு ஆடை கூட சரியாக இல்லை, கந்தல் ஆடை இருக்கிறார். குளிர் தாங்க முடியல. தன்னுடைய 2 கையை வச்சு இப்படி உடம்பை பொத்திக்கிட்டு 2 காலாலையும் தன்னுடைய மேனியை மூடிக்கிட்டு இறுக வச்சுக்கிட்டு குளிர் தாங்கணும்ல, தாங்கிக்கிட்டு பொட்டிக்குள்ளார போட்ட பாம்பு எப்படி சுருண்டு கிடக்கும் அந்த மாதிரி சுருண்டு கிடக்கிறார். அந்த மாதிரி சுருண்டு கிடக்கிறப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வானத்தில் 2 பறவைகள் பறந்து போகின்றன. இப்போ நம்மளுடைய சாதாரணமான நம்முடைய பார்வைகளுக்கும் ஒரு புலவனுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது நம்மளே நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வழியில் காக்கைகளை பார்க்குறோம். ஒரு மயிலை பார்த்தா அழகு ரசிக்கலாம், கிளியை பார்த்தா பார்க்கணும். ஒரு காக்கையை பார்க்குறோம். காக்கையை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு அருவருப்பு தான் தோணும் ஜென்ரலாக, இல்லையா? ஆனால் அதே காக்கையை மகாகவி பாரதி பார்க்குறோம். எப்படி பார்க்குறார்?
காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. பார்த்தீங்களா? இதுதான் ஒரு புலவன் காக்கையை தான் பார்க்குறான். நம்மளும் காக்கையை பார்க்குறான், அவனும் காக்கையை தான் பார்க்குறான். ஆனால் அந்த காக்கையினுடைய அந்த கருமை நிறத்தில் அந்த புலவனுக்கு திருமால் தெரிகிறார். திருமாலுடைய கரி நிறம் தெரிகிறது. இதுதான் நம்முடைய பார்வைக்கு ஒரு புலவனுடைய பார்வைக்கும் இருக்கின்ற வித்தியாசம். இப்போ இந்த புலவர் 2 பறவை பறந்து போகிறது, ஜோடி பறவை. அந்த பறவை நாரை. நாரை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அது கொக்கு இனத்தை சேர்ந்தது தான். அது பறந்து இருக்கிறப்போ தெரியாது. 2 ஒரே வெண்மையாக தான் இருக்கும். கொக்கு வெள்ளையாக தான் இருக்கும், நாரையும் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அமர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாரையினுடைய மேலே இறகு என்ன பண்ணும், வெளிர் பழுப்பு நிறம் அல்லது சாம்பல் படர்ந்த பருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் கொக்கு உட்கார்ந்துருந்தாலும் பறந்தாலும் வெள்ளையாக தான் இருக்குது. இப்படி தான் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த நாரையை 2 பேரும் போகிற பாட்டு கணவன் மனைவி ஜோடியாக பார்க்குறப்போ இவர் மனசில் சுருக்குன்னு படுது. ஏன்னால் தன் மனைவியை விட்டு ரொம்ப நாளாகி வந்துட்டோம். தான் மனைவியை பிரிந்திருக்கின்ற அந்த புலவன் மனதிலே அப்பொழுது தன் மனைவியின் நினைவு வருகின்றது. மனதில் ஒரு உறுத்தல் வருது. தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பணும். கம்யூனிகேஷனாக போகணும் கிடையாது. அதனால் நாரையை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கணவன் மனைவியும் குமரி இங்கே குமரி முனையில் கன்னியாகுமரியில் போயிட்டு நீராடிட்டு இப்போ வடதிசை பக்கமாக போயிட்டுருக்கிறீங்க போல இருக்குது. அந்த மாதிரி போனீங்கன்னா எங்கள் ஊர் சக்தி முற்றம். சக்தி முற்றம்ங்கிறது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், சிவபெருமானுடைய ஸ்தலம். அங்கே சக்தி தவம் இருந்து சிவனோடு இணைந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் திருமணமாகாதவரால் அந்த சக்தி முற்றம் போகிறதாக ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த சக்தி முற்றத்தில் போய் தங்கி அப்படின்ன உடனே நாரை அங்கே போய் இங்கே நான் கிராமத்தை தங்கி நான் என்ன பண்ணுவேன்னா, கவலைப்படாத, சக்தி முற்ற வாவியுள் தங்கி. வாவின்னா குளம். சக்தி முற்றத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நீங்கள் போய் இருந்துக்கலாம், உங்களுக்கு உணவு கிடைக்கும். தங்கி இப்போ ஒய்ஃபு தன்னுடைய வீட்டுக்கு லொக்கேஷன் சொல்லணும்ல, சொல்கிறார். லொக்கேஷன் கொடுக்குறார். என்ன லொக்கேஷன் கொடுக்குறார்? அந்த வாவிக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசை வீடு அது. அந்த குடிசை இன்னும் பெரிய குடிசையிலெல்லாம் ஓட்ட குடிசை. மழை பெஞ்சால் ஒழுகும், மண் செவரெல்லாம் நனைஞ்சி ஈரமாக இருக்கும், அதில் பள்ளியெல்லாம் இருக்கும். இப்போ என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்னென்னா, ஏதாவது பள்ளி நல்ல பதில் சொல்லாதா, நல்ல பலன் சொல்லாதான்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பாள். ஏன்னா நான் அவளை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பள்ளி வடக்குலேயோ மேற்குலேயோ ஏதோ ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்பா நல்ல செய்தி வந்துச்சு அப்படின்னு அவன் மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி பள்ளியினுடைய சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அந்த என் ஒய்ஃபை பார்த்து நான் இந்த மாறன் வழியினுடைய கூடல் மாநகரத்தில் எப்படி இருக்கிறேன், கூடல் நகரத்தில் எப்படி இருக்கேன், ஆடை இல்லாமல் வாடை, இந்த வாடை காற்றுல மெலிஞ்சு போய் கையை வச்சுக்கிட்டு மேலே பொத்திக்கிட்டு காலை வச்சு உடம்பு இது பண்ணிக்கிட்டு பொட்டிக்குள்ளே இருக்கிற பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கிறேங்கிறத அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறார். யாருக்கிட்ட? நாரைக்கிட்ட. அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாமா? நாராய் நாராய் செங்கால் நாராய். அந்த கால் எப்படி இருக்குது? சிவந்த கால்களுடையது. பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். இந்த பனங்கிழங்கு நம்ம சந்தையெல்லாம் பார்ப்போம். அப்படி 4-5 கட்டி வச்சுருப்பாங்க. பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பனங்கிழங்கை பார்த்து இந்த புலவர் கண்கள் அது எப்படி தெரியுதுன்னா, அந்த நாரையினுடைய அழகு மாதிரி தெரியுது. அதாவது பனங்கிழங்கு மேலே அப்படி கொஞ்சம் மொத்தமாக கீழே அப்படியே ஷார்ப்பாக போகுங்கிறது ஒன்று. அந்த தோலை உரிச்சுனா உள்ளே எப்படி இருக்கும்னாக்கா, மேலே தோலை உரிச்சோம் பார்த்தீங்கன்னா நல்ல சிவந்த நேரத்தில் பவளம் மாதிரி சிவந்து இருக்கும். பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய். பவளம் போன்ற சிவந்த கூறிய அழகினை உடைய நாரையே. நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாழி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சக்தி முற்ற வாவியில் தங்கி நனை சுவர் கூரை கனைகுரற் பள்ளி பாடுவார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழிய பேழையில் இருக்கும், பெட்டிக்குள்ளார் இருக்கிற பாம்பு மாதிரி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே.
மேட்ரை ஒய்ஃப்கிட்ட கன்வே பண்ணணும். இதில் என்ன விஷயம் இருக்குன்னாக்கா, அவள் ஏதோ பாவம் பயந்துக்கிட்டு இருப்பா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடுது. கொஞ்ச நாளில் அரசனை பார்த்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா? இதைத்தான் கன்வே பண்ணுறேன். பாடல் என்ன? இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறார். அந்த நாரைக்கு நாரை எப்படி இருக்கும், அவருடைய அந்த மூக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அழகாக சொல்கிறார். சரி, இந்த இடத்துல 2 விஷயம். இந்த பாடலை ஏன் இவர் உடனே அரசரை பார்க்க முடியல இல்லையா? ஏன்னா அந்த ஹைரார்க்கி அந்த உள்ளே கட்டுக்காவலை தாண்டி ஒரு அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியல. நேராக போய் அரசன்ட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் மனைவியிட்ட சொல்லணும்? என்னுடைய பார்வையில் நான் இதை வேறு மாதிரி பார்க்குறேன். நீங்களாம் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லணும் என்று நான் எதிர்பார்க்குறேன். அதாவது, இவர் வாழ்ந்தது சோழ நாடு, சோழ அரசரின் கீழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த நாட்டிலே சோழ அரசர்கள் புலவர்களை சரியாக பேணி காக்கவில்லையா? தமிழுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் இருந்தார்களா? இது ஒரு கேள்வி. ஏன் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வரணும், இவ்வளோ தூரம் வரணும்? ஒன்று. 2வது, இந்த அரசன்ட்ட போய் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு புலவன் நான் வந்திருக்கேனுங்கிறத அந்த நாரையை விட்டு சொல்ல சொல்லியிருக்கலாம். அதை விட்டு ஏன் தன் மனைவியிட்ட போய் சொல்கிறார்? இப்போது இந்த மனைவியிட்ட போய் சொன்னால் என்ன ஆகும்? அந்த அம்மா வெளியில் புலம்ப ஆரம்பிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் ஏமா புலம்புறேம்பாங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த மனுஷன் கேட்டாரா? என் பேச்சை யார் கேட்குறா? பாருங்கோ, அவ்வளோ தூரத்தில் போய் கஷ்டப்பட்டுருக்கிறார், படாத பாடுபட்டுருக்கிறார், மாறன் வழியை பார்க்க முடியலன்றார். இன்னும் நம்ம நாட்டிலையும் நம்மளை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு புலம்பினால் அது ஒற்றர்கள் மூலமாக சோழ அரசனை போய் சேரும். சோழ அரசனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நாம் புலவர்களை பராமரிக்காமல் விட்டு விட்டோமா? நம்முடைய நாட்டிலே வாழ்கின்ற புலவர்கள் அடுத்த நாட்டை தேடி போகிறார்களா? வரலாம் இல்லையா? நியாயமானது தானே? அங்கே அந்த அரசனுக்கு என்ன வரும்? இல்லைடா, அவ்வளோ தூரம் நம்மளை தேடி ஒரு புலவனை நம்ம பார்க்க முடியாமல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரா? அந்த உணர்ச்சி வரும். சரி என்று நான் என் பார்வையில் பார்க்கின்றேன். நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட்டில் பதிவிடணும் என்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். சரி, இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு வித்தியாசமான சந்தேகம்லாம் அப்பப்போ வரும். அதாவது பெண்களுக்கு இயற்கை மனம் உண்டா இல்லையான்னு செண்பக பாண்டியனுக்கு வந்த மாதிரி இந்த மாறன் வழுதிக்கும் ஒரு டவுட்டும் ஒரு வினோதமான வித்தியாசம் வந்துச்சு. என்னென்னா, தன்னுடைய புலவர்களெல்லாம் கூப்பிட்டு அரசவையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இப்போ இந்த நாரையுடைய மூக்கு இருக்குதே, அதுக்கு ஒப்புவமையா எது சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது சொல்லணும்னு சொல்லியிருந்தால் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. சொன்னதும் அவருக்கு திருப்தியாக இல்லை. இந்த சமயத்தில்தான் அந்த பாண்டியன் மாறன் வழுதி மாறு வேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். அதான் நகர்வலம்னா ரோட் ஷோ இல்லைங்க. அரசர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாறு வேடம் போட்டுக்கிட்டு சாதாரண மக்கள் மத்தியில் மக்களோடு மக்களாக அப்படியே கலந்து அப்படியே ஊரை சுற்றி பார்ப்பாங்க, நகரத்தை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. சுற்றி நாட்டினுடைய உண்மையான நடப்பை தெரிந்து கொள்வார்கள். ஏதாவது குற்றம் நடக்கிறதா என்பதை அவங்க நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வர்றது. அந்த மாதிரி வந்த அந்த அரசனுடைய காதில் இந்த புலவருடைய பாடல் விழுகிறது. என்ன பாடல் விழுவுது? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய். இப்பொழுது அரசனுடைய கேட்ட அந்த ஒப்புவமை இந்த புலவனுடைய பாடலிலே கிடைத்து விட்டது. புலவனுடைய மனம் நெகிழ்ந்து போயிட்டான். இப்படி ஒரு புலவன் நம்ம நாட்டில் இப்படி குளிரில் வாடிக்கிட்டு இருக்கிறானா? மேலே போட்டிருந்த அங்கேயே கழட்டினா சேவர்கள்ட்ட கொடுத்து அந்த புலவர் மீது போத்தி விடுங்கன்னு சொன்னான். அந்த விலையுயர்ந்த அங்கி, ராஜா மேலே போட்டிருந்த அங்கி அந்த புலவர்களுக்கு போத்தி கிடச்சிது. அரண்மனைக்கு சென்ற அரசன் மெய்க்காவலர்களை அனுப்பி அந்த புலவரை தகுந்த மரியாதையுடன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி உணவு உடுக்க உடையெல்லாம் கொடுத்து நல்லா உபச்சாரம்லாம் பண்ணி நிறைந்த பொற்குவியல்களை கொடுத்து தகுந்த காவலர்களோடு சக்தி முற்றத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறான். இதுதான் அந்த தனிப்பாடல்.
அந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசைக்கு மரியாடி வடதிசைக்கு ஏகுவராயின் எம்மூர் சக்தி விற்ற வாவியில் தங்கி நனைசுவர் கூரை கடைகுரர் பள்ளி பாடுவாத்திற்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி குடலில் ஆடையின்றி வாடையின் வெளிந்து கையது கொண்டு மெய்யது புத்தி காழது கொண்டு மேலது தழி இப்பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. புலவர்கள் வாழ்ந்தது வறுமையில், ஆனால் புலமைக்கு வறுமை இல்லை என்ற இந்த செய்தியை உங்கள் முன் வைத்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.